மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மருவும் ஆகி ஆளாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணம் தானே ஆகி ஏலானதனவெல்லாம் எழுதிப்பனாய் எழுந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே. தேவார பாடல்கள் தமிழ் மறைன்னு உயர்ந்த இடத்துல இருக்குது. இறைவனுடைய பெருமைகளையும் அவனுடைய இயல்புகளையும் குறிக்கிறதே தேவார பாடல்கள். அந்த தேவார பாடல்களுடைய கருத்துக்களையும் நம்ம சேனலில் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு வந்தோம். இனிமே வரப்போகிற பதிவுகளில் தேவார பாடல்களை ஒரு பாடல் வடிவமாகவே கொடுக்குற ஒரு சிறிய முயற்சியை நான் எடுத்திருக்கேன். அதில் இப்போது வரப்போகிற பதிகங்களில் நின்ற திருத்தாண்டகம் அப்பர் பெருமானுடைய அற்புதமான அந்த தேவார பதிகத்தை நம்ம பாடல் வடிவில் ஒவ்வொரு பாடலாக பார்க்க போகிறோம். 6ஆம் திருமுறை 94வது பதிகம் பொது திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகத்தை அப்பர் பெருமான் திருப்பூம்புகலூர் அப்படிங்கிற அந்த அற்புதமான திருத்தலத்தில் பாடி அருளி உள்ளார். இந்த திருத்தலமே அப்பர் பெருமானுடைய முக்தி ஸ்தலமாகவும் இருக்குது. இறைவனை பற்றி எண்ணற்ற பதியங்களை எண்ணற்ற திருத்தலங்களில் அப்பர் பெருமான் பாடி வந்தார். அவருடைய இறுதி காலத்தில் திருப்பூம்புகலூர் அப்படிங்கிற அந்த திருத்தலத்தில் வெகு நாட்கள் தங்கியிருந்து சிவபெருமானுடைய பெருமைகளையும் அவர் எப்படிப்பட்ட இயல்புகளையெல்லாம் உடையவர் இப்படி எண்ணற்ற பதியங்களை நமக்கு பாடி அருளியுள்ளார். அதில் இந்த நின்ற திருத்தாண்டகம் மிகவுமே சிறப்பு உடையது. நின்ற திருத்தாண்டகம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். நின்ற அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பொருள் என்னென்னா, இறைவன் எல்லா இடத்துலையும் நிலைத்து நிற்கிறான். இப்போது கடவுள் இல்லாத இடமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் அதனுடைய பொருள். சமஸ்கிருதத்தில் ருத்ரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ருத்ரத்துக்கு நிகராக இந்த நின்ற திருத்தாண்டகம் இருக்குது. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறது உண்மை தானே, அதை தான் இந்த பதிகம் சொல்லுது. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமான நானெறியும் காற்றுமாகி மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி, இப்படி இறைவனுடைய அவன் இருக்கிற இடங்களை பற்றி எந்த இடத்துல தான் இல்லை, இறைவன் எல்லா இடத்துலையும் உள்ளான். அந்த பெருமையுடைய திருப்பதிகம் தான் இந்த நின்ற திருத்தாண்டகம். திருச்சிட்டம்பலம்.